என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு மற்றும் சனி ஞாயிறு தொடர் விடுமுறையின் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளனர். அவர்கள் மலைப்பகுதியில் நிலவும் மிதமான காலநிலை அனுபவத்துடன் இயற்கையின் அழகை கண்டு ரசிக்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், லாஸ்காட் சாலை, ஏரிச்சாலை, பேர் சோழ சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றனர். இதுபோன்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப அழகா இருக்கு, அருமையான கிளைமேட், அழகா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கே இருக்கிற டிராஃபிக். கண்டினியூஸாக 3 நாள் 4 நாள் லீவ் வர்றதுனால நிறைய பேர் இங்கே வர்றாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு போவோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சரியான நேரத்தில் போக முடியறதில்ல. காரணம் இங்கே இருக்கிற டிராஃபிக். மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்படுத்தி அதுக்குண்டான சரியான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தா குறித்த நேரத்துக்கு எல்லாரும் நிறைய கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு சேர்ந்துருவாங்க. டிராவல்ஸ் டிரைவராக இருக்கிறேன். இப்போ இருந்தாலும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு சைட்லைன் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு எனக்கு 1.5 கிலோமீட்டர் என்னோடய வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. இதிலேருந்து நான் கிளம்பி வர்றதுக்கு இது வரைக்கும் 2.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. எனக்கு கொஞ்சம் டிராஃபிக்கே கிளியர் பண்ணி சுற்றுலா காவல்துறையில் கொஞ்சம் அதிகப்படுத்தி போக்குவரத்தை கிளியர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனால வாகன ஓட்டிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை இயக்கப்படும் கோடைகால சிறப்பு மலை ரயிலின் சேவை தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகை வரை 100 ஆண்டு பழமை வாய்ந்த நீலகிரி மலை ரயில் நாள்தோறும் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 7:10க்கு புறப்படும் மலை ரயில் மறுமார்க்கமாக உதகையில் பிற்பகல் 2 மணிக்கு திரும்பும். உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த மலை ரயிலில் பயணித்தபடி நீலகிரி மலையின் அழகை கண்டு ரசிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இதில் கோடை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வருகிற ஜூன் 25ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. காலை 9:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் சிறப்பு மலை ரயில் பிற்பகல் 2:25க்கு உதகையை சென்றடையும். மீண்டும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11:25க்கு உதகையில் கிளம்பும் ரயில் மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையத்தை வந்தடையும். அதன்படி சிறப்பு மலை ரயில் சேவை இன்று தொடங்கியது. அப்போது பயணிகளுக்கு ரயில்வே துறையின் சார்பில் சாக்லேட், பிஸ்கட் மற்றும் பழச்சாறு அடங்கிய பரிசு பை இலவசமாக வழங்கப்பட்டது. சிறப்பு மலை ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 1575 ரூபாயாகவும் 2ஆம் வகுப்பு கட்டணம் 1065 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டதற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு பயணிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதிகமாக இந்த டைமில் வரணும் ரொம்ப ஆசைப்படுறவங்க இந்த 2 அடிஷ்னலாக ஒரு ட்ரெயின் விட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் இன்னும் மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் இதை வரவேற்கிறோம். Very happy. This is the first time I'm coming to Ooty and the first time we are coming into this train and I'm very ரொம்ப சந்தோஷம். வணக்கம். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியதை ஒட்டி சுற்றுலா பயணிகளை அரசு பேருந்தில் அழைத்து சென்று சுற்றிக்காட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வரவேற்பை பெற்றுள்ள இந்த திட்டம் குறித்து விரிவாக தற்போது பார்ப்போம். பனிமூட்டத்துடன் கூடிய மேகங்கள், அடர்ந்த மரங்கள், குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை, நீர்வீழ்ச்சி, புல்வெளிகள் என இயற்கை எண்ணெயின் அன்பு கொடையான கொடைக்கானலை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, ஏரிகள், பைன்மரச் சோலை என சுற்றி பார்க்க இடங்களுக்கு பஞ்சமில்லை. அதிலும் தற்பொழுது தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டரிக்கும் சூழலில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் குறைந்த கட்டணத்தில் கொடைக்கானலை சுற்றிக்காட்ட சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு சுற்றுலா பேருந்தில் அப்பர் லேக் வியூ, மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, பிரெயின் பூங்கா, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட 12 இடங்களை கண்டு ரசிக்கலாம். இதற்காக வெறும் 150 ரூபாய் மட்டுமே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிலும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கட்டணம் 75 ரூபாய் தான். குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்துள்ள அரசு போக்குவரத்து கழகத்தின் முயற்சிக்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ரொம்ப இது வரவேற்க தகுந்தது. மக்களுக்காக ரொம்ப கம்மியான கட்டணத்தில் எங்களை இவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த பேருந்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை இறங்கினோன்னே எங்களுக்கு சுற்றுலா பயணத்துக்கு இப்போ பஸ் உடனே கிடச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏப்ரல், மே மாதம் முழுவதும் நாள்தோறும் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சுற்றுலா சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதனால் முதன்முறையாக கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எந்த சிரமமும் இன்றி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் லாரிக்கு அடியில் தூங்கிக் கொண்டிருந்த நபர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானிலிருந்து திருமங்கலம் வந்த லாரியை சாலையோரத்தில் நிறுத்திய ஓட்டுநர் ஜாஃபர் கிளீனர் குவாரிஷ் இருக்கும் லாரிக்குள் தூங்கியுள்ளார். இந்த லாரிக்கு அடியில் பால்ராஜ் என்பவர் படுத்து தூங்கியுள்ளார். இதை அறியாத ஓட்டுநர் ஜாஃபர் லாரியை இயக்கியதால் பின்சக்கரத்தில் சிக்கி பால்ராஜ் உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கழிவுநீர் கால்வாய் மற்றும் டெல்டா பாசன பகுதிகளில் மருத்துவ மற்றும் உணவு கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணை கால்வாய், வடவாறு உள்ளிட்ட பாசன நதிகளும் மிகவும் மாசடைந்து காணப்படுகிறது. இந்த நதிகள் அப்பகுதி மக்களுக்கு பிரதான குடிநீர் ஆதாரமாக உள்ள நிலையில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான். இப்போ இந்த கழிவு பூரா நேராக எங்கள் தலையில் தான் வந்து முடியும், எங்கள் வேக்காட்டில் தான் வந்து முடியும். அதனால் அது அப்படி வந்துன்னா என்ன ஆகும்? எல்லா நிலமே கெட்டு போகும், தண்ணி கெட்டு போகுது, மாடாடு சாகுது, சீக்கு வருது. அதனால் சரியான நடவடிக்கை எடுக்கிறங்கிறது தான் பொதுப்பணித்துறை இதை சரியான நடவடிக்கை எடுத்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் அருகே பாடியநல்லூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இங்கே பாடியநல்லூரில் இருக்கிற சுங்கச்சாவடி உட்பட அனைத்து சுங்கச்சாவடிகளும் 14 ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த சுங்கச்சாவடிகளை இழுத்து மூட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் புளியமரத்தில் மோதிய விபத்தில் 4 வயது குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருச்சியை சேர்ந்த குமார் என்பவர் உறவினரின் இறுதி சடங்கில் பங்கேற்க தனது குடும்பத்துடன் காரில் நன்னிலத்திற்கு வந்துள்ளார். அப்போது வெள்ளமண்டபம் பகுதியில் வந்தபோது கார் விபத்திற்குள்ளானது. இதில் குமார், அவரது மனைவி லதா, சகோதரி சுந்தரி, மருமகள் பிரீதா, பேரன் தஷ்வின் ஆகியோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் வனப்பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் சிறப்பு தூய்மை பணி நடந்து வருகிறது. தொப்பூர் வனப்பகுதியின் நடுவே பிரதான நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையில் கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை வன விலங்குகள் உண்பதால் அவற்றிற்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. எனவே வெள்ளக்கல்லில் இருந்து தொப்பூர் வரை தூய்மை பணி நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இறந்த கோவில் காளைக்கு பொதுமக்கள் சீர்வரிசை ஊர்வலத்துடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள வரம் வழங்கிய அம்மன் கோவிலில் வளர்க்கப்பட்ட வரதன் என்ற காளை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. இதையடுத்து அந்த காளைக்கு சந்தனம், ஜவ்வாது பூசி, வேட்டி துண்டு அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது.
தொடர்ந்து டிராக்டர் மூலம் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலை, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். செருவங்கி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தனலட்சுமி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் முறையான குடிநீர் வசதி இல்லை என்றும், கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்ட போதும் கழிவுநீர் செல்ல வழி இல்லை என்றும் கூறப்படுகிறது.